நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம பார்க்கலாம். நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. மீனராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசிலேயே பயிற்சி அடைஞ்சிருக்காரு. அதாவது ஜென்ம சனியா பயிற்சி அடைஞ்சிருக்காரு. சோ ஜென்ம சனின்றதுனால பயப்பட வேண்டாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா சில நேரத்துல நம்மளே கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அதாவது ரொம்ப அன்பானவர்கள் கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் எடுத்தா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அதாவது தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் சொல்லுவாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா தாராள பிரபுவா இருப்பாங்க. தனக்கு இல்லைனாலும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடா இருந்தா கூட சரி, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல மத்தவங்க சாப்பிடணும்னு நினைச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசம், யாருக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் யாராவது இவங்க கிட்ட அஃபெக்ஷனா பேசினா போதும் அப்படியே விழுந்துருவாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாசக்காரர்கள் கூட சொல்லலாம் இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஜென்ம சனியா வர்றதுனால சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கிறதுனா, இப்ப தேவையில்லாத இப்போ பசங்க படிக்கிற பசங்களா இருந்தா பாத்தீங்கன்னா இந்த லவ் அஃபெக்ஷன் எல்லாம் அதிகமா வரும். சோ அதனால அதுல போய் மாட்டிட்டு படிப்புல கோட்டை விடாம படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு படிப்புல இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதாவது சில பேர் தேவையில்லாம பசங்க பேசுறது, இல்ல பொண்ணுங்களை பசங்களா இருந்தா பொண்ணுங்க பேசுறது, இந்த மாதிரி மனசை மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஜென்ம சனியில. அதனால அதாவது ஜெயில் தண்டனை கைதுன்னு சொல்லுவாங்க ஜென்ம சனின்னா, அதாவது ஒரு ஜெயில் உள்ள அடப்பட்டு இருக்கிற மாதிரி. சோ நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் போயிட்டு அடப்படாம நீங்க ஃப்ரீ பேர்டு, ஃப்ரீயா இருங்க. எல்லா விதத்திலயும் ஃப்ரீயா இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. படிப்புல நீங்க உட்காந்து கவனம் இல்லையா, உட்காந்து கவனமா படிங்க. 2-3 தடவை படிக்கும் போது சில பேருக்கு தூக்கம், அதாவது என்ன சொல்றது, தூக்கம் வரும். படிக்கலாம்னு நினைக்கும் போது தூக்கம் வரும், படிக்கலாம்னு நினைக்கும் போது உடம்பு சரியில்லாத ஆகும். நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளன்னைக்கு படிச்சுக்கலாம்னு நினைப்பீங்க, எக்ஸாம் டைம் வந்துடும். அந்த நேரத்துல உட்காந்து படிக்கலாம்னு போது அன்னைக்குதான் ஜுரம் வரும், காய்ச்சல் வரும், அது இதுன்னு வந்திருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எதுலயுமே ஃபர்ஸ்டே நீங்க ஒரு படிக்கணும்னு நினைச்சா அன்னைக்கே உட்காந்து படிச்சிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில்ல முன்னேற்றம் கிடைக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கு நீங்க எஃபெக்ட் போடணும். எஃபெக்ட் போடாம முன்னேற்றம் வருமான்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வராது. நீங்க எந்த அளவுக்கு தொழில்ல முழு கவனத்தோட உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்மை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் திருமண வாழ்க்கை கைகூடி வரும். மேரேஜ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஜென்ம சனியில நடக்கும். ஆனா தேவையில்லாம நீங்க பார்த்து இருந்துக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ம சனின்றதுனால சில விஷயங்கள் அதாவது வேலையிலயும் சரி வீட்லயும் சரி, போன வாரம் தானே ஒரு பிரச்சனை வந்தது, அதுக்குள்ள இந்த வாரம் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லி யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதாவது வடிவேல் சார் டைலாக் சொல்ற மாதிரி அது போன வாரம் இது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். என்னடா போன பிரச்சனையை தீர்க்கறதுக்கே என்னால முடியல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கள்ள தொடர்பு எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாவும் இந்த காலகட்டம் இருக்கிறதுனால மத்தவங்களிடம் பாத்தீங்கன்னா அது பெண்களிடமும் சரி ஆண்களிடமும் சரி, அதாவது பெண்களா இருந்தா ஆண்களிடமும் ஆண்களா இருந்தா பெண்களிடமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. யாராவது வழிய உங்ககிட்ட பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பேசினா கூட நீங்க உங்க மைண்ட்ல இருந்து மாறாம நிலையா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம். இல்லைன்னா பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு அது மேலயுமா வேற வேற பிரச்சனைகள் வரும். சோ அதனால அதான் சொன்னனே, அது பிரச்சனைகள் வாரம் ஒரு பிரச்சனைகளை இழுத்து வைக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க பார்த்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து விடுபடலாம். மீனராசிக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லி பிரசனத்தை பார்க்கலாம்.
அதாவது பொய்ச்சலூர்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் கோயில் இருக்கு, அதாவது சனீஸ்வரர் கோயில் இருக்கு. சோ அங்க சிவபெருமானும் இருக்காரு. சோ அந்த கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வரரை வேண்டிக்கிட்டு அங்க, அதாவது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு தடவை திருநள்ளாறும் போயிட்டு வாங்க. திருநள்ளாறுல போயிட்டு அந்த குளத்துல போயிட்டு ஒரு 3 தடவை முழுகிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு வெள்ளி காயின் எடுத்துட்டு போங்க. அந்த வெள்ளி காயினை பாத்தீங்கன்னா உங்க தலையை சுத்திட்டு அந்த குளத்துல போட்டுவாங்க. அது வந்து 1 கிராம் காயினாவும் இருக்கலாம், இல்ல 2 கிராம் காயினாவும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து அதுல போடும்போது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வந்து அந்த காயினோட சேர்ந்து அது உள்ள போயிடும். சோ சனீஸ் பகவானுடைய தாக்கத்துல இருந்து உங்களுக்கு கம்மியாகும். அவருடைய அதாவது உங்களுக்கு ஜென்ம சனியா பிடிச்சிட்டு இருக்கனால அந்த ஜென்ம சனியில இருந்து விடுபடணும்னா அவரையே நீங்க போய் பட்டிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் உங்களை விடுபட்டுருவாரு. சோ அதனால இந்த உணவை ஒரு வெள்ளி காயின் வாங்கி அந்த கோயில்ல போட்டுட்டு வாங்க. அதாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 தடவை போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கேயே சனி பகவான் கிட்டே விட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் மீனராசிக்காரர்கள் பண்ணும்போது சனி பகவானுடைய தாக்கம் வந்து குறையும், நிம்மதி கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 7.5 சனியில் ஜென்ம சனி. இதுவரை விரய சனியாக இருந்தவர் தற்சமயம் உங்களுக்கு ஜென்ம சனியாக வருகிறார். அவர் 3ஆம் பார்வையாக தங்களுடைய ரிஷப ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சகோதர ஒற்றுமை வரலாம். 7ஆம் பார்வையாக கன்னி ராசி கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகும், தீயோர் சேர்க்கை உண்டாகும், கெட்ட நடத்தை. ஆண்களோ பெண்களோ தங்களுடைய ஒழுக்கம் தவறாமல் இருக்க வேண்டும். கெட்ட நடத்தைக்கு போகக்கூடாது. நோய், அவமானம், பொருள் சேதம் உண்டாகும். வீண் கவலை, குடும்பத்தை விட்டு விலகுவர். சிலர் டைவர்ஸ் செய்யலாமா என்ற எண்ணம் வரும். 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். தொழிலில் மந்தம், உத்தியோகத்தில் பிரச்சனை, ஜீவன சிரமம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு பாதிப்புகள், அஜீரண கோளாறு, தூக்கமின்மை, வயிறு உபாதை வரலாம். சுகர் பேஷன்ஸ், பிபி உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் சிறு நோய் என்றாலும் உடனடியாக சென்று மருத்துவரை சந்திக்க வேண்டும். குடும்பம், பொருளாதாரம், வீண் வாக்குவாதங்கள், ஈகோவை ஒதுக்கி தள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை வந்து கொண்டே இருக்கும். வேண்டா பொண்டாட்டி, கால் பட்டால் குற்றம், கைப்பட்டால் குற்றம் என்பதை போல கடன் உபாதைகள் இருக்கும். சுபகாரிய முயற்சி தலங்களுக்கு பின்னால் வெற்றி பெறும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை போட்டிகள், பொறாமைகள் உண்டாகும். தொழில் தங்களுடைய பெயரில் இல்லாமல் பிள்ளைகள் பெயரிலோ கணவர் பெயரிலோ செய்யுங்கள், தொழில் செய்யலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பளு அதிகரிக்கும், ஓய்வு தேவை. அதிகப்படியான உழைப்பினால் உடலில் அசதி, சோர்வு, மந்த நிலை அனைத்தும் வரும். பெண்களுக்கு எச்சரிக்கை தேவை. வயிறு உபாதை உண்டாகும், கர்ப்பப்பை கோளாறு உண்டாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை, மந்த நிலை ஏற்படும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்பொழி கேட்க வேண்டும், ஆசிரியர் சொற்பொழி கேட்க வேண்டும். வக்கரம் 12/7/2025 முதல் 27/11/2025 வரை நன்மை வக்கரம் அடைகிறார். 26/7/2026 முதல் 10/12/2026 வரை வக்கரம் அடைகிறார். இந்த நேரத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். அதிசாரம் 3/6/2027 முதல் 20/10/2027 வரை உடல் நல குறைவுகள் உண்டாகலாம், கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3, 9. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், ஞாயிறு. திசை வடகிழக்கு திசை. புஷ்பராகம் மோதிரத்தை அறிந்து கொள்ளலாம். மஞ்சள், சிவப்பு அதிர்ஷ்ட கலர்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தங்களுக்கு நன்மைகளை அளிக்கலாம். ஆக மீன ராசினருக்கு விரய சனி மறைந்து முடிந்து தற்போது ஜென்ம சனி ஆரம்பம். ஜென்ம சனி வனவாசம் போனதை போல பேச்சில் செயலில் கவனமாக இருங்கள். வயதை விட, உதாரணமாக 30 வயது என்றால் ஒரு மிளகு சேர்த்து எடுத்து 31 மிளகாக, வயதை விட ஒரு மிளகு சேர்த்து எடுத்து ஜவுளிக்கடையில் சிவப்பு துணி வாங்கி அந்த துணியை திரி போல நீட்டிவிட்டு கால பைரவனுக்கு அத்தனை வாரங்கள் போடுங்கள். ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யுங்கள், தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சனி ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். மறக்காமல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன்.
மங்களம் உண்டாகட்டும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சனி பயிற்சி பாத்தீங்கன்னா 2026 அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் 29, 2025 10 மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே, எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. குழம்பவே வேண்டாங்க, தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க. 2 விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க. ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தான் பாத்தீங்கன்னா எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க ஃபாலோ பண்றது. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 2026 தான் சனி பயிற்சி. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பயிற்சி. இந்த திருக்கணிதம் அப்படின்றது பாருங்க, 1950கள்ல இருந்தே 50+ இருந்தே பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன், ஒரு மேக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா. அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆக பெருசா நீங்க குழம்பிக்கும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இப்ப மகரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இன்னும் ஒரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க பாருங்க, திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ திருக்கணித பிரகாரம் 29 மார்ச் 2025, சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, உங்களை நாங்க பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும், ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள் இப்போ ஒரு விதமான ஒரு குழப்பம் இருந்துட்டே தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 2.5 வருஷமாவே 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனோட மத்தியமத்துல இருக்கீங்க. கடந்த 2.5 வருஷமாவே பெருசா சூப்பர் டூப்பரா இல்லைங்க. அப்படியே ஏதோ ஒரு ஆவரேஜா போகுது, ஆவரேஜ்க்கும் கம்மியா லைஃப் போகுது, மைண்ட் பெருசா ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப மன ரீதியான குழப்பங்களும், மன ரீதியான சஞ்சலங்களும், மன ரீதியான ஒரு தொய்வு நிலையும் அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஜென்மசனி பாருங்க 2 விதத்தை செய்வார். 2 விதமா நம்மள கொஞ்சம் வச்சு செய்வார் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பொதுவா மீனத்தை பத்தி சொல்லணும், நல்ல புத்திசாலிகள், நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கைட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. 2 மீன் இருக்கும், அதனோட சிம்பிளே நீங்க பாத்திருப்பீங்க. இது பாருங்க, எப்பயுமே மீன் தண்ணி போற போக்குலயே போவாது, ஆப்போசிட்டா தான் போவோம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, மீனம் எதிர்நீச்சல் போட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சாதிக்கக்கூடியவங்க, ஜெயிக்கக்கூடியவங்க, உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் சுகங்களும் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ராசியில மீன ராசியும் ஒண்ணு. ஏன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி, குருனோட ராசியா இருந்தாலும், குரு ஆதிக்கம் பெற்ற ராசியா இருந்தாலும், சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால இந்த லௌகீக வாழ்க்கை அப்படின்றத உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல புத்திசாலிங்க, இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. எதிர்நீச்சல் போடக்கூடியவங்க. இப்படி மீனத்தை பத்தி இன்னைக்கெல்லாம் சொல்லாங்க. அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் இப்ப ஜென்ம சனியா உட்கார்னால மைண்ட் பாருங்க, பல பேருக்கு நான் புத்திமதி சொல்லுவோம்ப்பா, எனக்கு இந்த விஷயத்தை எப்படி முடிவு பண்றதுன்னு தெரியல அப்படின்னு தடுமாறுறதுக்கு நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனதளவுல, உடல் அளவுல மந்த நிலை, ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிக்கணும். ஜென்ம சனியா உட்கார்றாரு, அப்ப நம்ம ரொம்ப ஸ்லக்கிஷ் ஆகும். நம்ம ஸ்லக்கிஷா ஆகக்கூடாது, மந்த நிலைன்றது நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படி ஓடிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல இவர் ஜென்ம சனியா இருந்து 3ஆம் பாவத்தை பாக்குறாரு, இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்கிறதுனால நமக்குள்ள இருந்த தைரியம் காணாம போச்சே, எங்க நம்ம தேடிதான் நம்ம தைரியத்தை கண்டுபிடிக்கணும் போல இருக்கே, நமக்குள்ள கான்பிடென்ட் குறையுது அப்படின்ற ஒரு சென்சேஷன் வரும். அதே மாதிரி பாருங்க, நம்மளோட இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா முழுசும் நம்ப வேண்டாம். ஒரு பெரிய நம்ம ஒரு பிசினஸ் வச்சுட்டு இருக்கோம், முழுசும் அவங்கதான் எல்லாமே பாத்துக்கிறாங்க. எனக்கு என் தம்பி தான் என்னோட பையன் மாதிரி, என் பையனே என் தம்பி தான் அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னும் போது அவங்க புத்தி கேட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அந்த தொழில் பெரிய லெவல்ல நீங்க நம்பி செய்றீங்க அப்படின்னா உங்களோட பார்வைகள் அப்படின்றது அவங்க மேல இருக்கட்டும். முழுசும் அவங்ககிட்டயே பிசினஸை விடாம நீங்களும் கொஞ்சம் அந்த பிசினஸ ஓவர்டேக் பண்ணி பாருங்க, எல்லாம் சரியாதான் நடக்குதா அப்படின்றத பாருங்க. புரியுதுங்களா? இது ஒண்ணு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்தை ஜென்ம சனியா இருந்து பாக்குறாரு.
ஜென்ம சனியா வந்து கலத்தர் ஸ்தானத்தை பார்க்கறதுனால இப்ப நீங்க வந்து மீனராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியா பெருசா ஒத்து வரலைங்க. நிறைய மனமுட்டங்கள் இருக்கு, மனசஞ்சலங்கள் இருக்கு, விரிசல் அப்படின்றது இருக்கு. நான் சொன்னா அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க சொன்னா நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படின்றது அங்க வருது. பேசினாலே சண்டை வருது. இப்படி நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், பெருசா பேசினா சண்டை வருது அப்படின்னா ஒண்ணு பேசிக்காம இருக்கணும், இல்ல எப்பயுமே பேசிட்டே இருக்கணும். பேசிட்டே இருக்கும்போது பெருசா மறைக்கிறதுக்கு அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் இல்லைங்க. ஏங்க என்ன பார்த்தாலே சண்டை வருதுங்க அப்படின்னு சொல்றவங்களையும் நான் கேட்கிறேன். அது என்ன பண்ண முடியும், அமைதியா இருக்கணும், வேற ஆப்ஷனே இல்ல இல்லைங்களா? சோ அதை பாத்துக்கோங்க. இல்லைன்னா யார் சொன்னா உங்க ஒய்ஃப் கேட்பாங்க, யார் சொன்னா உங்க ஹஸ்பண்ட் கேட்பாங்க. அவங்கள வச்சு நீங்க ஒரு மத்தியஸ்தர்களை வச்சு சின்ன பிரச்சனையா வரும்போதே அதை வந்து, அதாவது சின்னசா பிரச்சனை புள்ளையார் சுழி போடும் போதே ரப்பரை வச்சு அதை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் பாவம் சனியினோட விசேஷ பார்வை இல்லைங்களா, 3, 7, 10. அப்ப ஒரு 10ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்ப தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சின்ன விஷயம், சாதாரணமா இது தூக்கி இங்க வச்சிருப்பேன், ஏன் வச்ச, எதுக்கு வச்ச, இதனால வச்ச, இது வச்சதுனால இது ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சினாரியோ கிரியேட் ஆகும். பட் பியாண்ட் தட் நம்ம சிவனேன்னு இருக்கணும். தேவையில்லாம யார் விஷயத்திலயும் நம்ம தலையிடுறதே வேண்டாம். அட கம்பெனிக்கு ஓனரே நான் தாங்க. அப்ப என்ன பண்ணணும், ஸ்மூத்தா டீல் பண்ணணும். இல்லைன்னா உங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்னா பார்ட்னருக்கு நேரம் நல்லா இருக்குன்னா அவரை டீல் பண்ண விடணும். டைரக்டா வந்து டீலிங், அதாவது ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் அவர் டீல் பண்ணும். நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள சுமூகமா பேசிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பார்ட்னர்ஷிப் கன்சர்னா இருந்தா பார்ட்னர்ஸ்குள்ளேயே காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7ஆம் பார்வதி சனி பாக்குறாரு இல்லைங்களா. அப்போ ஒய்ஃப்க்கு சொன்ன மாதிரிதான், பார்ட்னர்ஸ்னா லைஃப் பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி, பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெருசா நேரம் நல்லா இல்ல அப்படின்னா உங்க பார்ட்னர்ஸ் எல்லாம் டீல் பண்ண விட்டுட்டு அபிஷியலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பியாண்ட் தட் ஜென்ம சனி பெருசா கவலைப்பட வேண்டியது இல்ல. சின்சியரா, ஹானஸ்டா, டெடிகேட்டடா நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, யாரோட பிரச்சனையும் தலையிடாம, யாரையும் நம்பாம சிவனேன்னு வாழ்ந்தா போதுமானது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு மேல இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, ஒண்ணு ஈசனை வழிபாடு பண்ணணும். இல்ல அப்படின்னா கால பைரவரை நம்ம வழிபாடு பண்றோம். அது தேய்பிரை அஷ்டமியா இருந்தாலும் சரி, வளர்பிறை அஷ்டமியா இருந்தாலும் சரி, சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, முடியும் அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்ல வீட்டு பக்கத்துலயே வந்து பாருங்க, இப்ப சின்ன சின்ன கோயில்லாம் கூட பைரவர் சன்னதி அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி நீங்க போய் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஈசன் கோயிலையும் கால பைரவர் சன்னதி இருக்கும், அங்க வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஊர்லயே பெரிய காலபைரவர் கோயிலே இருக்கும். ஆக மொத்தம் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. எப்படி வழிபாடு பண்றீங்களோ பிரச்சனை இல்லை. எப்படிங்க வழிபாடு பண்ணும், ஒரு நெய் விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. அதுக்கும் மேல மாதத்துல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா புளியோதரை, கொஞ்சம் காரமா புளியோதரை, புளி சாதம்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த புளி சாதம் செஞ்சு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு 11 பேருக்கு வந்து பாருங்க, ஒரு தொன்னையில வச்சும் கொடுக்கலாம், இல்ல ஒரு பெரிய பண தட்டுல வச்சும் கொடுக்கலாம். இது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னும் போது சனிக்கு இந்த மாதிரி அன்னதானம் பண்றது, சேரிட்டி பண்றது, முடவர்களுக்கு ஹெல்ப் பண்றது, ரொம்ப உழைக்கிறது, யாரையும் வருத்தெடுக்காம இருக்கிறது, யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கிறது. நீங்களே பெருசா யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசின்றதால் பியாண்ட் தட் சொல்றேன். இதெல்லாம் பண்றது ரொம்ப பிடிக்குங்க. இல்ல எது உங்களுக்கு முடியுமோ அது பண்ணீங்க அப்படின்னா சனியை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டியதே அவசியமே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆரோக்கியத்துல கவனமும் வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். மீன ராசி நேயர்களுக்கு ஜென்ம சனி வருகிறது. எல்லாருமே போய் பயம் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ என் ராசியில வருதா சனி, என்ன பண்ணுமோ எதா பண்ணுமோ. பயப்படவே வேண்டாம். உங்க ராசி குரு தான். குரு வீட்டுக்கு வரும்போது சனி பகவான் நல்லதா செய்வார். பாபகரங்கள் வீட்டுக்கோ பகை வீட்டுக்கு வரும்போது தான் பிரச்சனைகள் வரும். அதனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ ராசிக்கு ஜென்ம சனியா வரும்போது என்ன பண்ணுவார், உங்களை கட்டுப்படுத்துவார். கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, என்னை கண்ட்ரோல் பண்ண பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னை கட்டுப்படுத்து, உன்னுடைய திறமையில என்னை கட்டுப்படுத்து, உன்னுடைய மந்திரத்தால் என்னை வசியப்படுத்து, இப்படிலாம் சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரிதான் செய்வார், உங்களை கட்டுப்படுத்தி விடுவார். அப்ப நீங்க அதுல இருந்து வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், அடிக்கடி தெய்வ வழிபாடு வச்சுக்கணும், கோயிலுக்கு போயிட்டு வரணும், தியானம் பண்ணணும், தவம் ஜபம் எல்லாம் பண்ணணும். ஜீவ சமாதி தரிசனம் பண்ண வேண்டும். கண்டிப்பா மீனராசிக்காரங்க ஜீவ சமாதி தரிசனம். ஏன்னா இப்பவுமே ஜென்மசனி இருக்கும்போது அவங்களுக்கு சோம்பல், சோர்வு, உடல் அசதி எல்லாமே இருக்கும். அது போக்கக்கூடிய ஒரே இடம் ஜீவ சமாதி தான். அங்க போனீங்கனாலே அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அங்க நீங்க செலவும் கிடையாது, பூதவத்துக்கு வைத்து வச்சு தியானம் பண்ணிட்டு வர போறீங்க, அவ்வளவுதான். பழங்கள் வாங்கி தர போறீங்க, அவ்வளவுதான். பெருசா அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே கிடையாது. முடிஞ்சா பண்ணலாம், இல்லை பண்ணக்கூடாது வேற.
அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த ஜீவன் எதிர்பார்க்காது. அது ஜீவசமாதி ஆனவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணத்துல தான் ஜீவசமாதி இருப்பாங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு அவங்க தான் உதவி பண்ணுவாங்க. இது கண்டிப்பா நடக்கும். அப்ப ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரணும். நிறைய மகான்கள் தரிசனம் பண்ணணும். பெரியவங்கிட்ட பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வைக்கணும். பெரும்பாலும் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். மீனராசிக்காரங்க இந்த ஜென்மசனி காலத்துல யானைகிட்ட ஆசீர்வாதம் அது மும்முறையா இருக்கும். சும்மா ஒரு தடவை ஆசீர்வாதம் எல்லாருமே வாங்கக்கூடியது. பரிகாரம் என்றால் 3 தடவை ஆசீர்வாதம் வேண்டும். இதான் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். அப்போ நீங்க யானை பாத்தீங்கன்னா அதுகிட்ட 3 தடவை ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு உணவு கொடுக்கலாம், அந்த யானை பாகனுக்கு உதவி பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு கோவில இருக்க யானைக்கு போகலாம், யானை வளர்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வரலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது இல்லாமல் யானை வாகனத்துடன் விளங்கக்கூடிய அந்த சுவாமிமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம், இது பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்தி, அவர் தான் குரு, உங்க ராசிக்கு முக்கியமானவர் அவர் தான். குரு தட்சிணாமூர்த்தி தான், அவர் வழிபட்டு வரணும். குரு தட்சிணாமூர்த்தியை காலையில வழிபடணும், மாலையில நவகிரகத்துல இருக்கிற குரு வழிபடணும். இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானை வழிபட்டு வேண்டும். அவருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணலாம், வசதி வாய்ப்புகள் இருந்தா, இல்ல சிம்பிளா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். கோவிலை விட்டு வெளியே வரும்போதுதான் பரிகாரத்துக்கு தான தர்மம் பண்ண வேண்டும். சாதாரணமா இருக்கும்போது கோயிலுக்கு போகும்போது பண்ணிட்டு போயிடலாம், எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனால் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது கோயில போய் எந்த கோயில் போனாலும் அங்க தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் நீங்க காசோ பணமோ உணவோ எது வேணாலும் கொடுக்கலாம், அப்படிதான் செய்யணும். அதை நீங்க செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளி உதவணும், கை கால் ஊனமுள்ளவங்களுக்கு, வாய் பேசாதவர்கள், காது கேட்காதவங்களுக்கு, இது மாதிரிலாம் உதவி பண்ணிட்டு வரலாம். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு இவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம். இதுல முக்கியமான உங்களுக்கு சூட்சமான பரிகாரம் என்னவென்றால், கண் பார்வை இல்லாமல் இருந்தீங்களா அவங்களுக்கு பண்ணணும், அதுதான் முக்கியமான பரிகாரமா சொல்லுவோம். இதான் சூட்சமான பரிகாரம். மீனராசிக்காரங்க அந்த கண் பார்வை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ண உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச வாங்கி கொடுக்கலாம். சில பேருக்கு அரைகுறையா இருக்கும், அவங்களுக்கு பார்வை தெரிஞ்சா கொஞ்சம் செலவு பண்ணா தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க, அதை நீங்க செய்யலாம். உங்களால் முடியலனா கூட ஒரு குரூப்பை ஏற்படுத்தி அவங்க மூலியமா கலெக்ஷன் பண்ணி செய்யலாம். ஒரு கண் இல்லாதவங்களுக்கு கண் ஒளி கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதை விட வாழ்க்கையில பெருசுமா இருக்கு. ஏன்னா அந்த உலகத்துல அவங்க பார்க்க முடியாம இருப்பாங்க, நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அது கொடுமையில கொடுமை, பெரிய கொடுமை. அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மட்டும் இல்ல, வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லதா இருக்கும், பெரிய புண்ணியமா இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நிறைய தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம், வயது முதிர்ந்தவர்களுக்கு பண்ணலாம், இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் குணப்படலாம், அது பண்ணலாம். பெரும்பாலும் மீன்களுக்கு பெரும்பாலும் பொறி போடுவாங்க, பொறி போடலாம். அதுக்கு தேவையான தீனிகள், இந்த மீன்லாம் வளர்ப்பாங்க பாருங்க, அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா என்னென்னு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போடலாம். நீங்க கூட மீன் தொட்டி வாங்கி வச்சு பண்ணிட்டு வரலாம், இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல வீட்டில் மீன்கள் வளர்ப்பது நல்லது. உங்களுக்கு வரக்கூடியதை எடுத்துக்கோ, இதுதான் முக்கியமான விஷயம். நாயும் எடுத்துக்கோ. நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய பிராணிகள் எல்லாமே நமக்கு வரக்கூடிய ஆபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா இது உண்மையான விஷயம். இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரலாம். அப்ப இந்த சனி பயிற்சி பலன், ஜென்ம சனியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தைரியம், வெற்றி, பராக்கிரமம், துணிச்சல் எல்லாமே வந்து சேர்ந்துடும். துணிஞ்சு எல்லாமே இறங்கி பண்ணிட்டு உங்களுக்கு உடன்பிறப்பு எல்லாம் உதவிகரமா இருப்பாங்க. முயற்சியால ஜெயம் கண்டிப்பா நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய கணவன் மனைவி உறவுலாம் பலப்படும், பிரிஞ்சவங்களும் சேர்ந்துருவாங்க. தொழில் கூட்டாளி, பங்குதாரர்கள் எல்லாமே நல்லபடியா வந்து சேருவாங்க. 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழில், உத்தியோக, வியாபாரமே கண்டிப்பாக வரும், ஓரளவுக்கு வரும். ஏன்னா ஜென்மசனியா இருக்கனால பெருசா எதிர்பார்க்க முடியாது. பாதி 50% கிடைக்கும். லாபங்களும் அப்படிதான் கிடைக்கும். உத்தியோகமும் நல்லா கிடைச்சாலும் ஓரளவுக்கு வருமானம் கூட்டக்கூடிய சம்பளம் கிடைச்சி ஓரளவுக்கு குடும்பத்தை மெயின்டைன் பண்ற மாதிரி அமையும். தொழில கஷ்டப்படாம இருக்கலாம், இப்படிதான் நடக்கும். அதனால இந்த சனி பகவான் உங்க ஜென்ம ராசியில இருந்து 3, 7, 10 பார்க்க ஏற்படைய பலன்கள் சொல்லியிருக்கேன், இறை பரிகாரம் சொல்லியிருக்கேன், தான தர்மம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சூட்சமான பரிகாரம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி கெடுபன் கொஞ்சம் நற்பலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவர். அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். வருகின்ற மார்ச் மாதம்
29ஆம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு மீன ராசி மீன லக்னத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம். சனி பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்பார்க்கும். ஏன்னா அவர் கால சக்கரத்தின் 10, 11 கூடியவர். அவர் பயிற்சி ஆகும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார். நமக்கு என்ன நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா? 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்து வரும். எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க. அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கிக் கொள்ளணும். அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பலன்களை செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனை தான் நம்ம பற்றிக்கொள்ளணும். ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும். ஏன்னா இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது. என்ன பண்ணோமோ அதை சார்ந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆஸ் யூஷுவலா வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம். அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அளிக்க இருக்குது என்பதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, 7 சனியில் ஜென்ம சனியை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்ப எப்படி இருக்கணும்? ரொம்ப அப்படியே சிந்தனை தெளிவு கோலம் இப்ப பூண்டணும். யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா மண்டைக்கும் மனசுக்கும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. எடுத்துட்டு போயிடனா அவ்வளவுதான், நம்மளுக்கு அங்கேயே டவுன் ஆயிடுவோம். குருவும் சனியும் சமமான கிரகங்கள். அதனால இந்த சூழலை வந்து சிறப்பாக திறம்பட நீங்க கடந்து வந்துடலாம். 3 நம்மளுக்கு 7, 10 என்ற இடங்களை வந்து பார்க்கணும். அப்ப நம்ம முயற்சிகளை வந்து நிறைய கூடுதலா போடணும். நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனம் வச்சுக்கணும். நம்மளுக்கு எல்லா விஷயத்திலயுமே ஒரு தடை தாமதம் பிரேக் போட்டுதான் நடக்கும். அதெல்லாம் வந்து நம்ம லாபகமாக கையாளணும். தொழில் விஷயங்கள்ல, பார்ட்னர் விஷயங்கள்ல, சமூகராய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லணும். தொழில வந்து ஒரு குறிப்பிட்ட நேரமே பிக்ஸ் பண்ண முடியாது. அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். விரயம், அதாவது லாபத்துக்கும் பிரயத்துக்கும் சொந்தக்காரர் போயிட்டாராங்க. அப்ப அந்த விரயம் வந்து நம்ம மூளை விரயமும் இருக்கணும், உடல் உழைப்பும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து நிறைய பொறுமை, பொறுப்புணர்வு, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, இதுதான் நமக்கு மீனத்துக்கு தாரக மந்திரம். அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா பிரச்சனைகளையும் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அடக்கமா இருந்தா பிரச்சனையே உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படும். என்னடா இவனை இவ்வளவு சோதிக்கிறான், இவன் ரொம்ப நியூட்ரலா இருக்கிறான்றாரு. அதே போல தான தர்மம் எல்லாம் பண்ணும்பொழுது உங்க கர்மா வந்து கிளென்சிங் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயும் வந்து நீங்க ஆக்டிவா இருக்கும் பொழுது, உழைக்க நீங்க தயாரிக்கும் பொழுது, பரவாயில்லையே பையன் நம்ம எதிர்பார்க்கறத விட நல்லா ஆக்டிவா இருக்கான்னு சனி பகவான் உங்ககிட்ட வர்றதுக்கு அஞ்சுவார். உடம்புல இருந்து வியர்வை வந்துடணும். ஆக்டிவா இருக்கும்போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய பூம். 7 சனியை வந்து ஜென்ம சனியெல்லாம் வந்து சோதனை காலம் கிடையாது, சாதனை ஆக்கக்கூடிய காலங்கள். 5, 9 சிறப்பா இருக்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழில மாற்றங்கள் ஏற்படுவது, இப்ப அதெல்லாம் மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். அதை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்ட இருந்து பிரச்சனை வரதை விட அந்த பிரச்சனையை நம்ம தள்ளி போயிடலாம். அதனால ஒரு நல்ல நன்மையும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இருக்கணும்னா மாத்த வேண்டாம். இல்ல மாற்றம் வந்து வலுக்கட்டாயமா வருதுமா அப்படின்னா தாராளமாக மாறிக்கொள்ளுங்க. எல்லா விஷயத்திலையும் நிறுத்தி நிதானமா பொறுமையா முடிவெடுக்க போது நீங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய வெல்விஷரை வந்து நீங்க ஆலோசனை பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு நல்லதா தெரியும், ஓபன் பண்ணி விட்டுருவாரு. அப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அதனால 3வது நபரை நம்ம வந்து ஆலோசனை வைக்கும் பொழுது, 3வது நபரை வந்து நம்ம கையாளும் பொழுது ரொம்ப கவனம் தேவை. திடீர்னு அறிமுகம் இல்லாதவங்கிட்ட எல்லாம் பழகும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும். அதே போல நமக்கு எப்போ வண்டி வாகனங்கள் செல்லும்போது கூடுதல் கவனம் வேணும். இளைஞர்கள்லாம் படிப்புல கூடுதல் கவனம் போடுங்க. பருவத்தே பயிர் செய்ன்னு சொல்லியாச்சு. பெற்றோர்கள்கிட்ட வண்டி வாங்கி கொடுக்க சொல்லி இங்க அடம் பண்ண தேவை கிடையாது. இந்த காலகட்டம் தான் சரியில்லை. இந்த படிப்பு காலத்தை நம்ம விட்டுட்டோம்னா பின்னாடி நமக்கு ரொம்ப கஷ்டம். 45 வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் விரயம்லாம் சுப விரயமா இருக்கும். சாதிக்க நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி போட்டீங்கன்னா அந்த சாதனையை பண்ணுவீங்க. ஒரு 3வது ரவுண்டு நாங்க 55 வயதுக்கு மேல இருக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அன்றாட ரொட்டீன் லைஃப் போகுதா, கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு இறைவனுக்கு நன்றியை சொல்லிட்டு உங்களைய நீங்களே பாதுகாத்துக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. எதிர்பார்ப்பெல்லாம் வச்சீங்கன்னா
ஏமாற்றங்களை தாங்க முடியாது. இறைவன் மட்டும்தான் நிரந்தரம். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. 7.5 சனி எல்லாம் வருதுன்னா அஞ்ச வேண்டாம். அது பார்க்கக்கூடிய இடங்கள் 3, 7, 10 தொழிலு, நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி கிட்ட, நம்முடைய கம்யூனிகேஷன், நெருங்கிய சொந்த பங்கம், பக்கம் பக்கம் எல்லா சூழல்கள்லயும் நம்ம சிந்தனையிலயும் நிறைய மாற்றங்களை கொடுத்து நம்ம நிறைய யோசனை பண்ண செயல்பட வச்சு அதுக்கெல்லாம் ஒரு தீர்வையும் அவர் தான் கொடுக்க போகிறார். அப்ப சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்? ரெண்டுமே இருக்குது. பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போறோம்? நம்ம சிறப்பா செயல்பட்டு அதை சாதனையா ஆக்க போகிறோமா, இல்ல நம்ம வந்து மூளையில முடங்கி இருந்து நம்ம வந்து அதை இது பண்ணிட்டு போகிறோமா? நம்ம எவ்வளவு எதையுமே புடிச்சு வைக்காங்க. ஏற்கனவே நான் மீனத்துக்கு சொல்லியிருப்பேன். எது கடந்து போனாலும் கடந்து போகட்டும், இதை தாண்டி நம்ம சிறப்பா வந்து நன்மைகளை அடைவோம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களை வந்து உயர்வு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாம நல்லா போய்கிட்டு இருக்கோம், யார் மூலியமாவது வெளியில இருந்து பிரச்சனை வரும். எதையும் பெருசா நல்லது நடந்தா மட்டும் மைண்டுக்கு எடுத்துட்டு போங்க. தேவையில்லாம அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க எதை சொல்லிட்டாங்க, உங்க மனசாட்சிக்கு நீங்க நேர்மையா நடந்துட்டு போங்க. மற்றவர்கள் கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நேர்மையா நம்ம நியாயமா நடக்கும்பொழுது நம்மளுக்குள்ளேயே ஒரு கட்ஸ் வரும். அதனால இந்த காலகட்டம் வந்து சுத்தி இருக்கிற சூழல்ல கவனத்தை செலுத்தாம இறை நாமத்தோடு இறை வழிபாட்டோடு உங்களை நீங்க புனரமைத்துக் கொண்டு உழைக்கிறதுக்கு செக்குமாறு மாதிரி உழைக்கணும். நீங்க விடாமுயற்சி, அதான் நான் எப்படி சொல்லிட்டேன், விஸ்வரூப வெற்றின்னு. அந்த மாதிரி உறவுகள் கிட்ட, நம்ம உடல் ஆரோக்கியத்துல, பணம் சார்ந்த விஷயங்கள்ல, அக்கம் பக்கம், தொழில் செய்யற இடங்கள்ல, சமுதாயத்துல எல்லா இடங்கள்லயும் நீங்க வந்து கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் செஞ்சாலும் பணம் முதலீடு செய்வதில்லை, ஃபர்ஸ்ட் அதான் கவனம். ஒரு தொழில், புது தொழில் ஆரம்பிக்கிறதுலயும் முதலீடு செய்வதிலும் அதிகப்படியான கவனம் இருக்கணும். யாருடைய சொல்லுக்காவது மயங்கி தேவையில்லாம எடுத்துட்டு போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடக் கூடாது. இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை இல்ல நீங்க பிறந்த கிழமைகள்ல நீங்க உணவு தானம், அன்னதானமாக பண்ணும்போது ஃபுல் மீல்ஸாவே தாராளமா வாங்கி கொடுத்துருங்க. வாட்டர் பாட்டில் தண்ணி, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட 21 ரூபாய், அதை கூட நீங்க வைக்கலாம். எலுமிச்சங்காய் ஊறுகாவோட அன்னதானம் பண்ணும்போது அது முழுமை பெறும் அப்படின்னு சொல்லலாம். வயதானவர்களை பாதுகாத்துங்க. உங்களுக்கு நிரந்தர வருமானத்தை கொடுத்த லாபாதிபதி அவர் தான். சனினாலே வயதானவர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். விருத்த சம்ரக்ஷணம்னு பேரு. இந்த விருத்த சம்ரக்ஷணம் சிறப்பா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வயதானவர்களை வந்து காப்பலாம். விருத்த கோ சம்ரக்ஷணம் 100 பசுமாட பாதுகாத்த புண்ணியம் யாருக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த பித்திருதோஷம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த தோஷம் எல்லாம் நீங்கிறதுக்குலாம் நம்ம போயிட்டு வந்தா கூட அந்த தோஷம் போச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. பசுமாடுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அது வந்து, அதாவது பால் கறக்கிற மாடு இல்ல, கறவை நின்ற மாடுகளை இந்த நம்ம அடிமாட்டுக்கு அனுப்பாம அதை பேணி பாதுகாக்கும். அவ்வளவும் நம்மளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உதவி பண்றீங்களோ, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து நீங்க மீட்டு எடுத்துட்டு பண்ணீங்களோ, சின்ன சின்ன உதவி உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி. சொன்னதுனால கடன் வாங்கிலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. கடவுளுக்கு தெரியும் உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு. அதனால அவங்களுக்கு உடல் உழைப்பா உதவி செய்யுங்களா, இல்ல ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான உதவி செய்றீங்களா, இல்ல பணம் இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு அன்னதானத்துக்கு கொடுக்குறீங்களா, இதெல்லாம் உங்க விருப்பம். ஆக மொத்தத்துல ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடு இருக்கணும். எப்படி நம்ம பட்ஜெட்ல வந்து ஒரு செலவுக்கு போடுறோமோ அந்த மாதிரி நம்ம வருமானத்துல ஒரு பகுதியை நம்ம ஒரு தான தர்மங்களுக்கு செய்யும் பொழுது, வாயிலா ஜீவன்களுக்கு நம்ம செலவு பண்ணும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். பற்று இல்லாம பக்குவமாக இந்த சூழலை கடந்து வரும்பொழுது மீனம் சாதனை செய்யக்கூடிய அருமையான நேரம் ஜென்ம சனியினோ அப்படின்னு வந்து சொல்லணும். மாற்றங்களை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றங்கள் உங்கள் வாழ்வில் மிகுதியாக காணப்படும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் செய்ய போகுதா, இல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு வந்து செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கோளறு பதிகம், அதே போல விஷ்ணு சகஸ்ரநாமம், கனகதாரா சோஸ்திரம் இதெல்லாம் படித்து கொண்டு வரும்போது கோளறு பதிகம் நவகிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும், விஷ்ணு சகஸ்ரநாமம் நோய்களை நீக்கி கொடுத்துரும், கனகதாரா சோஸ்திரம் செல்வமலையை உங்களுக்கு கொட்டி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இதெல்லாம் சிம்பிளா ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வளம் பெறும். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி வந்து 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்றாருங்க.
மீன ராசிக்கு வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணியிருந்த சனி பகவான் இப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வருகின்றார். இது வந்து மிக மிக சிறப்புங்க. ஓகேங்களா? அப்ப மீன ராசிக்காரங்க வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரயம் இருந்திருக்கு, தூக்கத்துல வந்து ஒரு பெரிய தொல்லைகள் இருந்தது, நிம்மதியா படுத்தோம், நிம்மதியா எழுந்திரிச்சோம், நிம்மதியா தூங்கணும்னு இல்லாம அதுல ஒரு குறைகள், ஒரு தொழில வந்து ஒரு முதலீடு பண்ணோம், முதலீடு வந்து பெரிய லெவல்ல லாபத்தை நான் பார்க்கவே இல்லையே, இந்த குறைபாடுகள் எல்லாமே இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு. இப்போ இந்த குறைகள் எல்லாமே தீரப்போகுது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் வந்து அவர் தான், சனி பகவான் தான். இவர் வந்து இப்போ 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருக்கும்போது விரயத்தை அதிகமா கொடுத்தார், இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துல இருக்கும்போது லாபங்களை அதிகமா கொடுத்தார். இப்போ இந்த டயத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆகினார், மிக 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 சிறப்புங்க. இந்த நேரத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மீன ராசிக்காரங்க வெற்றி வாய்ப்பை மட்டுமே பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் கால பைரவருக்கு வந்து நீங்க அபிஷேகங்கள் பண்றதுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பொருளுதவி எல்லாமே பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க. அது கால பைரவராக இருந்தாலும் சரிதான், சொர்ணாகர்ஷண பைரவராக இருந்தாலும் சரிதான், பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி இன்னைக்கு வந்து பைரவருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. இல்ல உணவுகள் தானமும் பண்ணுங்க. வடமால வந்து பைரவருக்கு வந்து சாற்றுங்கள். அதே மாதிரி சனி பகவானுடைய அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து இந்த புணுகு இதெல்லாமே சாத்துவாங்க, வாசனை திரவியங்கள் எல்லாமே பூசுவாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுங்க. தொழில மேன்மை பெறலாம், உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். என்னன்னா உங்க ராசியில வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணா அதிகாலையில ஏந்திரிக்கணுங்க, சுறுசுறுப்பா நீங்க மாத்திக்கோங்க. சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலயுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். தினசரி வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து குளிச்சுட்டு நல்ல குளிங்க. தினசரி வந்து நல்லா குளிச்சுட்டு புத்தம் புதிய ஆடைகள் வந்து அதை உடுத்திக்கோங்க. புத்தம் புதிய ஆடைகள் என்ன, அயன் பண்ண ட்ரெஸ் தாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. தினசரி வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியாதுல்ல, புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியாதுல்ல, அயன் பண்ண ட்ரெஸ் வந்து டெய்லி போட்டுக்கோங்க. சரிங்களா? பழைய ஆடைகள் முதல் நாள் யூஸ் பண்ண ஆடைகள் வந்து மறுநாள் யூஸ் பண்ணாதீங்க. அது உள்ளாடைகளா இருந்தா கூட சரிதாங்க. எதையுமே வந்து மறுநாள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி வந்து வாஷிங் போட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ அயன் பண்ண ட்ரெஸ் மட்டும் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க, நீங்க எடுத்துக்கிட்ட எல்லா காரியத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். எந்த ரூட்ல போனா கரெக்டா சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரூட் வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து தருவார் சனி பகவான். சனி பகவானுடைய பார்வை வந்து 3ஆம் இடத்துல பதியுது. ராசியில இருந்து உங்களுடைய முயற்சிகள் சில பின்னடைவுகள் எல்லாமே இருக்கும். சகோதரர்கள் இருந்து சில பிரச்சனைகள் வந்து வச்சுக்கோங்களேன், தாராளமா விட்டு கொடுத்துருங்க. அப்படி விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொட்டி கொடுத்துருவார் சனி பகவான். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, ராசி அதிபதிய உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சனி பகவான். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுதுங்க. சரிங்களா? இந்த டயத்துல கூட்டு தொழில் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களை நம்பி மட்டுமே வந்து பிசினஸ் பண்ணாதீங்க, நீங்களுமே வந்து அதுல இருங்க. கணக்கு வழக்குகள் வந்து கரெக்டா பாருங்க. அது சார்ந்த சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கணக்கு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், ஐடி பிரச்சனை சொல்லுவோம் இல்லைங்களா, இன்கம் டாக்ஸ் பிரச்சனைகள், அது மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால உங்களுடைய கணக்கு வழக்கு வந்து கவனமா வச்சுக்கோங்க. அதுக்கு தாங்க கணக்கு வழக்குன்னு சொன்னாங்க. கணக்கு கரெக்டா இருந்தா வழக்கு வராது. கணக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கு வந்து உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, சனி பகவான் வேற உங்களுடைய ராசியில உட்கார்ந்துருக்காரு. அப்போ கவனமா பாத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட வந்து பொய் சொல்லாதீங்க. சரிங்களா? அது வந்து பெண்களா இருந்தாலும் சரிதான், ஆண்களா இருந்தாலும் சரிதான், மீன ராசிக்காரங்க எதுவுமே ஒளிமுறை வந்து வைக்காதீங்க. அப்படி ஒளிமுறை வச்சுட்டீங்கன்னா அதன் மூலமாக பெரிய லெவல துன்பங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அது வந்து மீன ராசிக்காரர்கள் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா காதலன் காதலி இதே மாதிரி இப்போதைக்கு வந்து இந்த டயத்துல பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, லவ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து காதலனும் காதலிக்கிட்டே வந்து தயவு செய்து உண்மையா நடந்துக்கோங்க. சரிங்களா? அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. அப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காதலில் மிகப்பெரிய அளவு வந்து வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவார் சனி பகவான். காதலை சேர்த்து வைப்பாருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல வந்து பொய் சொல்லி ஏதாவது புரட்டு ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் பாத்தீங்கன்னா டோட்டலா கட் ஆயிடும். சரிங்களா? அப்போ காதல் சம்பந்தமான விஷயத்திலுமே வந்து நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை இணை பிரியாத இணையா சேர்த்து வச்சிருவார். சரிங்களா? இது மாதிரி வந்து எப்பயுமே வந்து உங்களுடைய நண்பர்கள்டையும் சரிதான், உண்மையா இருங்க. கூட்டு தொழில் பண்ணவங்க ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இது மாதிரி உண்மையா நடந்துட்டீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பரிசுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், நல்ல ஆனந்தமா இருக்கலாம். நம்மளுடைய லைஃப்ல வந்து ஆனந்தமா இருக்கிறது தானே. சரிங்களா? சில விஷயங்களை வந்து சொல்லாம விட்டுலாங்க. ஆனா முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது. சொல்லாம வந்து மறைச்சு அதன் மூலமா வந்து நம்ம எதாவது பண்ண வச்சுக்கோங்க. அதன் மூலம் பெரிய லெவல தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதிக்கிறது. மீன ராசிக்காரங்க இந்த டயத்துல நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போறீங்களா, உங்க கூட வேலை பாக்குறவங்க இல்ல உங்க ஆபீஸ்ல வந்து உங்களோட வயதில் முதிர்ந்தவர்கள் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவிகள் எல்லாமே பண்ணுங்க.
சரிங்களா? ஒரு டீ வாங்கி கொடுங்க, இல்ல அப்படின்னா ஈவினிங் டயத்துல பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, அதோட வந்து ஒரு டீ கூட வாங்கி கொடுங்க. அனாதை ஆசிரமங்களுக்கு வந்து இந்த டயத்துல முக்கியமா வந்து நீங்க உதவிகள் எல்லாமே பண்ணுங்க, சரிங்களா? ஆதரவற்றவர்களுக்கு வந்து உதவிகள் எல்லாமே பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கையேந்தி நிப்பாங்க, இந்த டயத்துல வந்து நிப்பாங்க பாருங்க. இந்த டயத்துல வந்து டக்குனு கையேந்தி நிப்பாங்க. நம்ம ரோட்ல பைக்ல சிக்னல் நின்றுப்போம், கையேந்தி வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்க கையில அதாவது பையில இருக்கிற காசு வந்து எவ்வளவு கொடுக்குன்னு நினைக்கிறோம், தயவு செய்து கொடுத்துருங்க. அவங்களை வந்து திட்டாதீங்க, சரிங்களா? அப்படி திட்டிங்கன்னா அந்த கர்மம் வந்து உங்களுக்கு வந்து சேர்த்துரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டயத்துல தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில வந்து ரொம்ப கவனமா நேர்மையா நடந்துக்கோங்க. அப்போ நீங்க பெரிய அளவுல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய அதாவது தொழிற்சாலையில இருக்கக்கூடிய லேபருக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையும் சனிக்கிழமைக்கும் பாத்தீங்கன்னா உணவு வாங்கி கொடுங்க, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா அந்த கர்மங்கள் அனைத்துமே தீரும், தொழில் வந்து லாபங்கள் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல கூட சரிதான், வேலை பார்க்குற சக ஊழியர்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான உதவிகள் எல்லாம் பண்ணுங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீங்க வேலை பார்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல வந்து போஸ்டிங் வந்து மாத்துவாங்க. அப்படி போஸ்டிங் மாத்தின பண்ண பாத்தீங்கன்னா ஊதிய உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்க சரிதான், கலைத்துறையில வேலை பார்க்குறவங்க சரிதான், உண்மையா நடந்துக்கோங்க, ஓகேங்களா? உண்மையானா வந்து என்னங்க எல்லாத்தையுமே வந்து ஓப்பனா சொல்ல முடியுமா? அப்படி கிடையவே கிடையாதுங்க. பெரிய லெவல்ல பொய் சொல்லாதீங்க, அதான் நான் சொல்றேன் நான், ஓகேங்களா? அந்த பொய் சொல்றதுனால அடுத்தவர்களை பாதிக்கிற மாதிரியான பொய் இருந்து வச்சுக்கோங்களேன், அவங்க பாதிப்பதினால் அவங்களுடைய மனசு கஷ்டப்படும். அந்த மனசு கஷ்டப்படுறதுனால நமக்கு பெரிய லெவல்ல கர்மா வந்து சேரும். அதை தான் சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு, ஓகேங்களா? அதே நேரத்துல மீன ராசிக்காரங்க இந்த டயத்துல வண்டிகள் வாகனங்கள், நீங்க பைக்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, பஸ்ல போனா கூட சரிதாங்க, ரொம்ப கவனமா போங்க, ஓகேங்களா? இந்த டயத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பையில பாக்கெட்ல காசு இருக்கும், நம்ம எடுக்கிறவோ பாத்தீங்கன்னா அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவற விட்டோம்னா அதுக்கு வந்து பெரிய உள்ள பிரச்சனை வந்துடும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா பின் பாக்கெட்ல வந்து மொபைல வச்சிருப்போம், இல்ல முன் பாக்கெட்ல மொபைல் வச்சிருப்போம், அந்த மொபைல் எடுக்கிற இடத்துல அது கூட பாத்தீங்கன்னா காசு வச்சிருப்போம், அதாவது அமௌண்ட் வச்சிருப்போம், அந்த அமௌண்ட் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கவனமா இருந்துக்கோங்க. பிரயாணம் பண்ணும்போது முக்கியமான பேப்பர்ஸ், பைக்கு சம்பந்தமான இன்சூரன்ஸ், இந்த விஷயம் எல்லாத்தையுமே கவனமா வச்சுக்கோங்க. உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து இந்த டயத்துல விவாதங்கள் செய்யாதீர்கள். தந்தையினுடைய உடல்நலில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒன்றுக்கொன்னே கவனிச்சுக்கோங்க, மிகப்பெரிய அளவு முன்னேற்றங்கள் ஏற்படும். இது வரைக்கும் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபடி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து காரியங்களுமே நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம். நன்றாக நீந்தும் மீன் கூட கடல் அலையால் கரைக்கு தள்ளப்படுகிறது. ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப வேதனைப்படுவோம், ஆனா வருமானம் ஒண்ணு இருக்காது. அதுதான் துன்பம், துயரம். ஏற்கனவே எல்லா ஆசையும் நிராசையா போயிடுச்சு. மீனத்துக்கு உள்ளவங்களுக்கு எல்லா ஆசையும் நிராசையா போயிடுச்சு. அப்ப நிராசனை அர்த்தம் விரையச்சனி. அப்ப விரையச்சனில நமக்கு எதுவுமே நல்லது நடக்கல. சுபகாரியங்கள் நடக்கும்னு எல்லா ஜோசியரும் சொல்றோம், ஆனா சுபகாரியத்துக்கான வாழ்க்கை ஒண்ணும் நடக்கல. சரி, விரையச்சனி இல்லை, அப்ப ஜென்மச்சனிலாவது எது நடக்குமா? நிச்சயமாக நடக்கும், திருமணம் நடக்கும். ஜென்மச்சனில திருமணம் கண்டிப்பாக நடக்கும், உறுதியா நடக்கும், அதுல மாற்று கருத்து அல்ல. உங்க தசா பத்தி ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பக்கத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 10, தொழிலுக்கும் 10 கர்மாதிபதி சனீஸ்வரர். அப்ப கண்டிப்பாக மீன ராசிக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் தடங்கள் குறையுங்க, தொழில் ரீதியாக தடங்கள் குறையும், திருமணங்கள் நிறையும், திருமணங்கள் வைபவங்கள் நிறையும், மங்கள ஒலிக்கும், அதுல மாற்று கருத்துல என்ன? பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் மிக கவனமாக இருக்கணும், போக்குவரத்து கவனமாக இருக்கணும், குழந்தைகள் படிப்பு கவனமாக இருக்கணும், வெளிநாடு தாராளமா போகலாம், வெளிவாசம் வனவாசம் வெளிநாடு, தீர்க்கதரிசி, யோக நிலை, மார்க்கப்பத்து, கங்கை யமுனை தீர்த்தங்கள்ல நீராடுறது ஏன்னா குரு தானே. அப்படியெல்லாம் மனதை திடப்படுத்திக் கொள்ளணும், அந்த மன மாற்றத்தை கொண்டு வந்துடணும். 7:30 வந்துருச்சு 7:30 சனீஸ்வரர் வந்துட்டாருன்னு போட்டு புலம்ப கூடாது. எத்தனை மாற்று கருத்து இருக்குது. நம்ம முன்னோர்கள் கரெக்டா வழி வகுத்திருக்காங்க. இந்த கதவை அடைச்சா இந்த கதவு மறுகதவு திறக்கும் இல்லையா? மறுகதவு திறந்தே ஆகும். அதனால நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜென்மச்சனி என்ன ரொம்ப கவனமாக இருப்பது யாரு தெரியுமா? எந்த டேட்ல தெரியுங்களா?
கண்டிப்பாக 27/28/3/2025, 29/3/2025, 30/3/2025, 31/3 மார்ச். இந்த 27 31 ஒரு 4-5 நாளைக்குள்ள குழந்தைகள் பிறக்கும் பார்த்தீங்களா? அந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஜனனம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு அருகில் உள்ள ஜோதிடத்தை கணித்து கொண்டு அவங்களுக்கு சிசரிங் பண்ணாலும் சரி, இல்ல ஆபரேஷன் பண்ணாம குழந்தைகள் பாக்கியம் வந்தாலும் சரி, இதை கவனமாக இறக்க கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த குரு பயிற்சி, அந்த சனி பயிற்சி நேரத்துல 4 கிரகம் ஒரு பாவகத்துல அடங்கி உள்ளது. இப்ப மேஷ லக்கணம்னா 12க்கு வந்துருது. மீன லக்கணம்னா லக்னத்துக்கு வந்துருது. பாருங்க, மேச லக்கணம்னா லக்கணத்துக்கு 12ல 4 பேர் வந்துடுறாங்க. மீன லக்கணம்னா லக்கணத்திலேயே வேற வந்துடுறாங்க. கும்ப லக்கணம்னா 2ல 4 கிரகம் இருக்காங்க. இத கும்ப லக்கணம், மேச லக்கணம், மீன லக்கணக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி கன்னியா லக்கணத்துக்கு வர்றவங்களும் கவனமா இருக்கணும். ஏன்னா கன்னியா லக்கணம்ங்கிறது 7க்குரியவங்க. அப்ப என்ன பார்ப்பாங்க, கன்னியா லக்கணத்துக்கு 7ல என்னடா 4 கிரகம் இருக்குறா, இவன் எப்படா இருப்பா, அந்த கொஸ்டின் மார்க் வந்துடும். அப்ப அந்த கொஸ்டின் மார்க் வரும்போது என்ன ஆகும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா? அதனால அந்த குழந்தை பாக்கியத்துக்கு, குழந்தை இந்த டெலிவரி பண்ணும் பொழுது எல்லாரும் கேட்பாங்கல்ல, நல்ல ஜோசியரை பார்த்து சிசரை பத்தி நிறைய சிசரிங் எல்லாம் பண்றாங்கல்ல. அப்ப அந்த சிசரிங் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து, அந்த சந்திரன் தானே சீக்கிரம் மூவ் பண்ணி போயிடுவாரு. அவர்தான் அப்டேட்ல இருந்துகிட்டே இருப்பாரு. அப்டேட் பிளானட்னா சந்திரன் தானே. அந்த மாதிரி நேரங்கள்ல சிசரிங்க வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மீன ராசி சனீஸ்வருடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். 24 ஹவர்ஸும் விநாயகர் பெருமான் வழிபாடு, 24 ஹவர்ஸும் கால பைரவர் வழிபாடு, குரு வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, குரு வழிபாடு, கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு, வாராகி அம்மன், இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ஆஞ்சநேயரை நல்லா கும்பிடுங்க. சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் வந்து கண்டிப்பாக குறையும். என்ன 7 நடக்கும்போது ராகு திசையில சந்திரனோ, சந்திர திசையில ராகுவோ, கேதுவோ, சனியோ மட்டும் இல்லாம பாத்துக்காங்க நேயர் பெருமக்கள். தயவு செய்து அவங்க மட்டும் தயவு செய்து கவனமா இருந்துகிட்டு, மீதி என்ன மிதுன லக்கணம், மீன லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணமும் கன்னியா லக்கணமும் அவங்களும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா நிச்சயமாக இந்த 7ல இருந்து விடுபடக்கூடிய நேரம் கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் குறையும். 7ல இருந்து நம்மளை காப்பாற்ற முடியாத தாக்கங்கள் குறையும். ஏற்கனவே சனீஸ்வரனுக்கு குரு நட்பு கிரகம். அப்ப அதனுடைய இன்னும் அந்த தாக்கங்கள் குறையும். ஏற்கனவே உங்க ராசிக்கு 10ல வேற இருக்காரு குரு. வந்து உங்க ராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய குரு வந்து 10ல இருக்காரு. அப்ப 10ல இருக்கும்போது நிச்சயமாக எல்லா பலனும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் தான். 4 கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 4 இருந்தாலும் 4ஆம் இடமும் ஒண்ணுதான், 10ஆம் இடமும் ஒண்ணுதான், 7ஆம் இடமும் ஒண்ணுதான். ஏன்னா 1, 4, 7 எல்லாமே கேந்திரம் தான், 6 இல்ல. ரைட்டுங்களா? அப்ப தனுச 7ஆம் இடமா பாக்குறாரு. அப்ப தனுசு 7ஆம் இடமா பாக்குறாரு. அப்ப அதுக்கு அடுத்தது உங்க ராசிக்கு, அப்போ அது உங்க மீனத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அது மிதுன பகை வீடு. நம்ம சொல்லுவோமே குரு, ராமர் வனவாசம், இதெல்லாம் பழைய கதைகள். உங்க ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்க ராசிக்கு 4ல குரு இருக்கிறாருன்னா என்ன செய்வார்? போகத்தை கொடுப்பார். தாயாருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். தாயாருக்கு சின்ன சின்ன நோய் நொடியை கொடுப்பார். கொஞ்சம் வெளியே போறதுக்கும் கொடுப்பாரு. தாயார் அவனால வீட்டுல இருப்பாங்க, வெளியே போவாங்க. அந்த குரு பயிற்சி வரும்போது வெளியே போவாங்க. ஏன்னா காற்று ராசிக்கு போறாரு. அப்ப காற்று ராசி போகும்போது வெளியே போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய கிடைக்கும். இவனால இருந்துட்டு இப்பதான் எனக்கு வெளியே போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் குரு பயிற்சி. ஆக மீன ராசிக்கு அந்த கிரகங்கள் பாவகத்துல ஒட்டுமொத்தமா இருக்கிறது மட்டும் நேயர்கள் தயவு செய்து கவனமாக பார்த்துக்கணுங்க. 4 கிரகம் இருக்கும்போது மட்டும் அதை பார்த்துக்கணுங்க. மீதி கண்டிப்பாக போக்குவரத்தும் சரி, ஃபைனான்ஸும் சரி, நண்பர்களும் சரி, மனைவிமார்களும் சரி, குடும்பமும் சரி, எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் மீனராசினியர்கள்.
வன்னியில தான் எள்ளு சாதம் தான், வன்னியில எள்ளு சாதம் காகத்துக்கு வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு வாங்க, அந்த தாக்கங்கள் குறையும் என்ற மாற்று கருத்து அதுல 40% உங்களுக்கு. மீன ராசிக்கு 40% வெள்ளையை யூஸ் பண்ணுங்க, மதிப்போட இருங்க, மரியாதை இருங்க, கடல் சார்ந்த பயணத்தை தொடங்க, ஜலம் சல சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் எடுத்துக்கங்க, அகலக்கல் வைக்காதீங்க. என்ன ஏதுன்னு அப்படியே நீர் மாதிரியே ஒட்டியும் ஒட்டாம இருக்கு பாத்தீங்களா, நீர் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரியே ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஓடிக்கொண்டே இருக்கும்போது மீன் தூண்டில் மாதிரி தூண்டில் மாதிரி இருந்துக்கண்டா நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஜென்ம சனியாக இருந்தாலும் நிச்சயமாக தாக்கங்கள் குறையும் என்பதுதான் திண்ணம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.